யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து கடைசி சிலுவை மரணம் கால்வரியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி கிடக்கிறார். உங்களுக்கு தெரியும், 3 வருடங்கள் தொடர்ந்த உபத்திரவம், ஒரு நாள் கூட பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகளுக்கு தப்பிக்கும்படி, இதுதான் முக்கியமான, இவளுக்கு தப்பிக்கும்படி பிதா அனுமதிக்கவில்லை. நீங்கள் சிந்திக்க வேண்டிய வசன காரியம் இது. ஓகே, 19ஆம் அதிகாரம். அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி கிடக்கிறார். 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறையத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு என்ன சொன்னார்? கடைசி நாளில் எல்லாம் முடிந்தது. ஓகே, 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை பிதாவின் கரங்கள் ஒப்பு கொடுத்தார். அதோடு அவர் ஜீவன் போயிட்டு வெறும் ஒரு சடலம் மட்டும் தொங்கி கிடக்கிறது. ஓகே, காரியம் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னாலும் உபத்திரவம் முடியவில்லை. அவருக்கு செத்த பிறகும் அவருடைய ஆவி அவரிடத்திலிருந்து புறப்பட்டு செத்த பிறகும் அவருக்கு உபத்திரவம் முடியவில்லை. பாருங்கள், 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஜீவன் இருந்த வேளையில் எவ்வளவோ குத்தினார்கள், எவ்வளவோ அடித்தார்கள், எவ்வளவோ ஓத்திரப்படுத்தினார்கள். அவர் போதாது, மரித்த பிறகும் அதே ஈட்டினால் மீண்டும் குத்துகிறார்கள். குத்துகிற வேளையில் முதல் இரத்தம் வழிந்து ஓடுகிறது. இரத்தமெல்லாம் முடிந்த கடைசி துளி இரத்தம் புறப்பட்டு பூமியில் விழுந்தவுடன் என்ன நடந்த? அடுத்தது தண்ணீர் வழியே வருகிறது. எதை காண்பிக்கிறது? இது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவ ஊழியனுக்கு கடைசி சொட்டு இரத்தம் இந்த பூமியில் சிந்தும் வரை உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. பச்சை மரத்துக்கு அந்த கதி என்றால் பட்டை மரமாகிய நாம் எம்மாத்திரம். ஆகவே ஒரு நாளும் உபத்திரவத்தை கண்டு நான் பயப்பட வேண்டாம், சோர்வடைந்திட வேண்டாம். அனுமதிக்கிற தேவன் நம்மை காத்துக்கொள்ள வல்லவர். ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நம்மை அவர் கைவிடுவதே இல்லை. பார்த்தீர்களா? யோவானை பற்றி கேட்டோம், அது ஸ்தேவானை பற்றி. உபத்திரவின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், ஜீவன் போகிற வேளையிலும் தேவனை காண்கிறான், தேவ தூதர்களை காண்கிறான். தாவீதை பற்றி நமக்கு தெரியும். 17வது வயதில் தாவீது அழைக்கப்பட்டான். 13 வருடங்கள் தொடர்ந்த பாடுகள். சவுலும் கூட்டரும் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். மலைகள் காடுகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். என்ன முடிவு என்ன இருந்தது? இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தான். அவர் சமூகத்தின் மீது தாகமாயிருந்தான். அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் காண்கிறான். பொன்னை விட மேலாக வேதத்தை நேசிக்கிறான். அதிகாலையில் எழுந்து குறித்த ஜாமன்களுக்கு முன்னால் எழுந்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்று வேதத்தை தேடுகிறான். எங்கிருந்து வந்ததெல்லாம்? உபத்திரவத்தின் வழிகள், பாடுகளின் வழிகள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சொன்னதையே சொல்கிறேன். பாடுகளை, உபத்திரவங்களை அனுமதித்து விட்ட தேவன் ஒரு நாளும் பார்த்து கொண்டிருப்பதே இல்லை. அதற்கு உதாரணமாக சங்கீதம் நமக்கு தெரியும். இது 139வது சங்கீதம். பாருங்கள், தாவீதுடைய அனுபவத்தை சொல்கிறார். 5வது வசனம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி. பாருங்கள், நல்லா தியானிக்க வேண்டிய வசனம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்படுகிறான். அநேக உபத்திரவங்கள், பகைஞர்கள், துன்மார்க்கர்கள் அவனை நெருக்குகிறார்கள் உபத்திரவத்தினால். ஆனால் தாவீதுடைய சாட்சி என்ன சொல்கிறான்? நீர் என்னை நெருக்குகிறீர். அதான் பிரச்சனை. மனுஷரை பார்க்கவில்லை, ஆண்டவரே என்னை நெருக்கிறது நீ.
மட்டுமல்ல, பார்த்தீர்களா, அதாவது நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறீர். எதை காண்பிக்கிறது? பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அநேக சத்துருக்களால் நீங்கள் நெருக்கப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வல்லமையான கரங்கள் உங்கள் மீது இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்களை சுற்றிலும் அவர் தேவ தூதர்களை கட்டளையிடுவார். உங்கள் குடியிருப்பில் அவர்கள் தேவ தூதர்களை கட்டளையிடுவார். குடியிருப்பின் எல்லை எங்கும் தேவ தூதர்களை கட்டளையிடுறார். ஏனெனில் உங்களது நம்பிக்கையோ தேவன் பேரில். திரும்ப சொல்லுகிறேன், பாடுகளை உபத்திரவங்களை அனுமதிக்கிற தேவன் நம்மை விட்டு விடாமல் தப்பித்துக் கொள்வதே எழுதுவான வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மோடு இருக்கிறார் கடைசி வரையிலும். அப்படி உபத்திரப்படுகிற ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். சங்கீதம் 34 சங்கீதம் எவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஒரு சில உபத்திரவங்கள் அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு நீதிமானுடைய கூக்குரலை கேட்டு அவனுக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். மட்டுமல்ல, 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறார். எதை காண்பிக்கிறது? கர்த்தரை அனுமதிக்கிறார், கர்த்தரை விடுதலை செய்கிறார். இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுமதிப்பதிலும் முற்புறத்திலும் பிற்புறத்தில் நம்மை நெருக்குவதிலும் God has a purpose. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே மனுஷனை நோக்கி பார்த்து மாம்சத்தை இரத்தை எடுத்து போராடி அவர்களுக்கு எதிராக குறை சொல்லி தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணுறதை நாம் ஒரு நாளும் இழந்து போக வேண்டாம். ஞாபகம் இருக்கிறதா? இன்னொரு காரியத்தை பாருங்கள். நமக்கு தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை, ஊழியக்காரர்களை சொல்கிறேன், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், நீங்கள் தேவனை நம்பி ஊழியம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய உறவினர்கள், நெருக்கமானவர்கள் உங்களை விடவும் மேன்மையான இடத்தில் இருப்பார்கள், சகல வசதிகளோடு இருப்பார்கள், ஐஸ்வர்யவான்களை இருப்பார்கள். ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். உன் மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாதே. பதிலா அவர்கள் எப்படி இருக்கட்டும், அவருடைய ஐஸ்வர்யத்தை கண்டு பொறாமைப்படாதே. அவர்கள் தகைப்பார்கள், இந்த பூமியில் எழுந்து பிரகாசிப்பார்கள். எது? உலகத்துக்குரிய வசதிகளோடு அவர்களை கண்டு நீ பொறாமைப்படாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலாவது கற்றுக்கொள்வோம். இந்த புது வருடத்தில் எப்படிப்பட்ட பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள் வந்தாலும் என்னுடைய சத்துரு மனுஷன் அல்ல. பழைய ஏற்பாடில் மாம்சத்தை இரத்தத்தை எதிர்த்து போராடும்படி தன் ஜனங்களை தேவன் உருவாக்கினார். புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் சத்துருவை நீ நேசிக்க வேண்டும், உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை நிந்திக்கிறவனுக்காக நீ ஜெபம் செய்ய வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாடில் சத்துருக்கள் மனுஷர் அல்ல, வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளும் அதன் சேனைகளும். ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்லுகிறேன், நம் இடைப்பாறுதலாயிருப்போம். ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் எனக்கு வந்த பாடுகள் நிமித்தம், நான் உம்மை நோக்கி பார்க்காத நிமித்தம் எவ்வளவாய் சஞ்சலம் அடைந்து, எவ்வளவா முறுமுறுப்படைந்து, என் இருதயம் எவ்வளவா தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மோடு ஐக்கியத்தை இழந்திருக்கிறேன், தேவ சமாதானத்தை இழந்திருக்கிறேன், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஏனெனில் என் போராட்டமோ மனுஷர்களுக்கு எதிராக, வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக அல்ல. இந்த நாட்களில் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், உனக்கு உதவி செய்யும். நீ தேவான் என் தேவன், பிதாவே நீர் இயேசுவின் தேவன், எனக்கு உதவி செய்வேன் என்று தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து அவர்
அவருடைய பிறப்பு எங்கே பிறந்தார்? யூதா தேசத்துள்ள பெத்லஹேம் பிறந்தார். ஞாபகம் இருக்குதா? அவருடைய பிறப்பே உபத்திரவத்தின் மத்தியில். பிறந்தவுடன் இயேசுவை கொலை செய்ய ஏரோது தேடுகிறான். தாயின் தகப்பனும் குழந்தை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார்கள். குழந்தை கொன்று விடுவானோ என்ற பயத்துடன் எகிப்திலிருந்து ஒரு சில காலங்கள் முடிந்தவுடன் அதே குழந்தையை தூக்கி இஸ்ரவேலுக்கு ஓடுகிறார்கள். அங்கே ஏரோதுவின் மகன் இருக்கிறான். அவனை கண்டு அங்கிருந்து நாசரேத்துக்கு ஓடுகிறார்கள். அங்கே குடியிருந்தார்கள். இதை காண்பிக்கிறது. இயேசு பிறந்ததே உபத்திரவத்தின் மத்தியில். இயேசுடைய மரணம் எப்படி இருந்தது? 3.5 நாட்கள் இடைவிடாத பாடுகள், இடைவிடாத நிந்தைகள், உபத்திரவங்கள். கடைசியில் நமக்கு தெரியும், பிதாவோ கிறிஸ்துவின் வாழ்க்கை நிமித்தம் மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமையில் மகிமை அடைந்து அவர் என்ன செய்தார்? மறுரூபமானார். மட்டுமல்ல, நாம் எல்லோருக்கும் நாம் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பையும் ஒரு தீர்க்கமான ஒரு தேவனுடைய ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தன் ஏகபுத்திரனாய் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் திரும்பி உயிர்த்தெழ பண்ணி பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இரட்டிப்பாக நமக்கு தந்திருக்கிறார். இது இதை காண்பிக்கிறது. பல பாடுகளினுடைய கஷ்டங்களுடைய இயேசு கடந்து சென்ற பொழுதும் முழுக்க பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை ஊழியக்காரர்களாகிய நம்மால் வாழ முடியும். எப்போது? அதற்குத்தான் பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அனலாய் அக்கினியாய் இறங்கி வந்தார். அந்த அக்கினி நமக்கு சுதந்திரிக்கிற வேளையில் ஆவியானவரே நாம் கடந்து போகிற சகல பாடுகளிலும் சகல உபத்திரவங்களிலும் நமக்குள்ளிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அவர் மறுரூபமாக்கி கிறிஸ்துவின் சாயலை நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க பண்ணுவார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் புத்தகத்தை முழுவதை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகமே ஒரு சபையை கட்டுகிறது. அதை பற்றி எழுதப்படுகிறது. சபையுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள், சபையில் ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், இப்படி சபையவே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் வாசித்து பாருங்கள். என்ன இருக்கிறது? 2 கொரிந்தியர் போகிற வேளையில் முழுக்க சபைக்கு ஒரு மேய்ப்பனை எப்படி ஆண்டவர் பல பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனுடைய கடந்து போக பண்ணி உடைத்து உருவாக்குகிறார். இதை காண்பிக்கிறது. சபையை கட்டுகிறது நாணயத்தின் ஒரு பக்கம், நாணயத்துடைய மறுபக்கமோ ஒரு மேய்ப்பனை உடைத்து உருவாக்குவது. ஒரு உடைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மேய்ப்பன் இல்லாமல் ஒரு சபை தேவனுக்கு பிரியமாக ஒரு சபை எழுப்ப முடியாது. ஆகவே இந்த நாட்களில் எத்தனை சபையை கட்டினோம், எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், எத்தனை பேருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தோம், அதெல்லாம் முக்கியம். ஆண்டவர் தேடுவதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறித்து தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நொறுங்குண்ட மனுஷன், a broken hearted man. இதைவிட மேலான ஒரு பரத்திலிருந்து உருவாகிற ஒரு பாத்திரம் மேலானது ஒன்றுமே இல்லை. மோசையை 40 வருடங்கள் உடைத்து உருவாக்கி கடைசியில் எப்படிப்பட்ட சாட்சியை அவர் சொன்னார். ஆகவே இந்த நாட்களிலாவது நினைத்து பார்ப்போம். நமக்கு வருகிற பாடுகளினால் ஒரு நாளும் நான் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு சத்துருக்கள் அநேக துன்பங்களை கொடுப்பார்கள். நீங்கள் பாருங்கள், வலது பக்கமும் இடது பக்கமும் முன்பக்கமும் பிற்பக்கமும் சத்துருக்களை பார்ப்பீர்கள், பகைஞர்களை பார்ப்பீர்கள். அப்படி பார்த்த பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஓகே. ஆகவே நமக்கு உபத்திரத்தை கொடுக்கிற, நமக்கு பாடுகளை கொடுக்கிற மனுஷனை நாம் நோக்கி பார்க்க வேண்டாம், தேவன் பார்த்து கொள்வார். அனுபவித்த அவர் அந்த அனுபவத்தினுடைய கடந்து போய் எழுதுவதை பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், பாருங்கள், உங்களை தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுடைய
இளைப்பாறுதலை உங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. மிகப்பெரிய நீதிமான் தேவன். அவரோ நம்மை உபத்திரப்படுத்துகிறவர்கள், நம்மை அநீதியாய் நடத்துகிறவர்களுக்கு, தீமையாய் நம்மை நடத்துகிறவர்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பது தேவனுடைய காரியம். அதே போல அதை அனுபவிக்கிற உங்களுக்கோ இளைப்பாறுதலை கொடுப்பதும் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஆகவே மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டாம். மனுஷனை நோக்கி பார்த்து தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இளைப்பாறுதலை இழந்து விட வேண்டாம். இளைப்பாறு என்பது பூமிக்குரியதல்ல, பரத்திலிருந்து கொடுக்கிற ஒரு பரம ஈவுதான் இளைப்பாறுதல். நம்மை குறி பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் கடலை போல் கொந்தழிக்கும், கொடுங்காற்றை போல் வீசும். ஆனாலும் இளைப்பாறு என்பதோ எல்லா மத்தியிலும் நாம் நிசப்தமாய் கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு நித்திய சமாதானத்தோடு வாழ்வதுதான் இளைப்பாறுதல். ஞாபகம் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் படகில் போய் கொண்டிருக்கிற வேளையில் கடல் கொந்தளிப்பு, தண்ணீர் படகுக்குள் ஏறுகிறது, படகு கவிழ்ந்து போகிற சூழ்நிலை. ஆனால் இவரே சீஷர்கள் என்ன பண்ணார்கள்? ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோம், நித்திரையாயிருக்கிறீரா நீ? ஆனால் ஏன் தெரியுமா சொன்னாங்க? அவரோ அந்த படகில் கொந்தளிக்கிற கடல் மத்தியில் அயர்ந்த நித்திரை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த படகில் தலையை ஒரு தலையாணையில் வைத்து அவர் அயர்ந்த நித்திரை. காரணம் என்ன? இருதயத்திலோ சுத்த இருதயம். எப்படிப்பட்ட கொந்தளிப்பிலும் எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் முறுமுறுப்பில்லை, குறை சொல்லுதில்லை, பாவம் இல்லை, மனுஷன் நோக்கி பார்ப்பதில்லை. ஆகவே சுத்த இருதயம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், சுத்த இருதயம் உள்ளவனுக்கு ஆண்டவர் சுத்த மனசாட்சியம் கொடுப்பார். அதுதான் அவனுக்கு தலையணை. ஆக இந்த நாட்களிலாவது சுத்த மனசாட்சியோடைய வாழ்க்கை வாழ்வோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய நித்திரையோ தேவனுக்கு மகிமையாய் அயர்ந்ததாயிருக்கும், அயர்ந்த நித்திரையாயிருக்கும். நினைத்து பாருங்கள், யோசேப்பை உருவாக்குவதாக எப்படி தேவன் உருவாக்கினார் பார்த்தீர்களா? வெளியிலிருந்தல்ல, குடும்பத்தின் வெளியிலிருந்தல்ல, கூட பிறந்த, அதான் முக்கியம். 12 சகோதரர்கள் ஒருவன் தான் யோசேப்பு. கூட ஒரே வீட்டில் வளர்ந்த 11 பேரை பயன்படுத்தி அவனை உடைக்கிறார். அவனுக்கு துன்பத்தை கொடுக்கிறார், உபத்திரவத்தை கொடுக்கிறார். அதன் நிமித்தம் அவன் அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். கூட பிறந்த சகோதரரை பயன்படுத்தி யோசேப்பை தமக்கு பிரியமான உத்தமமான பாத்திரமாக அவர் உடைத்து உருவாக்குகிறார். அதே போல நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடில் தேவனுக்கு வாசித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை என்ன செய்வார் ஆண்டவர்? சத்துருக்கள் கரங்களை ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களுடைய உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் இவர்களை தேவனே ஒப்பு கொடுத்து விடுவார். மற்றவர்கள் இவர்களை தோற்கடித்து விடுவார்கள். யாரை? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள், இயேசு யார்? பிதாவுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தவர். பவுல் யார்? இயேசுவுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தவர். பேதுரு யார்? முழுக்க முழுக்க இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர். இந்த இயேசுவையும் பவுலையும் பேதுருவையும் அதே உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு கீழ்ப்படியாதவரை ஒப்பு கொடுத்தா, இங்கே முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தவர்களையும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். எதை காண்பிக்கிறது? பழைய ஏற்பாடின் ஆசீர்வாதம் என்பதோ பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள், பூமிக்குரிய அழைப்பு. ஆனால் புதிய ஏற்பாடின் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களும் வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதம் என்னது? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம இருக்கிறதா? ரோமர் 8:29, பிதாவின் ஏகபுத்திரனாய கிறிஸ்தவன் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபமாகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேக்கு சொன்ன, அப்ரஹாம் சொன்ன போல, அப்ரஹாமே நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், இதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னதல்ல. அதே போல யோபுக்கு கொடுத்த தாங்க முடியாத ஆஸ்திகள் அப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதமோ ஏக புத்திரனாய் கிறிஸ்தவன் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபமாக்குற அழைப்பு. ஆகவே
நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாலும் சரி, ஊழியன் என்று தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் பாடுகளையும் உபத்திரவங்களை ஊழியங்களை அனுமதித்து அவர் உடைத்து உருவாக்கி அதற்கு பிறகோ பரத்தில் வருகிற அந்த அந்த ஒரு இளைப்பாறலை கட்டளையிடுகிறார். அந்த இளைப்பாறுதல் அநேக ஊழியக்காரருடைய இருதயத்தில் அந்த இளைப்பாறுதல் இல்லாத நிமித்தம் நீங்களே பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் இன்று குடும்பங்களுக்குள் கலகங்கள், பிரச்சனைகள், ஓய்வே இல்லை. ஏன் தெரியுமா? எதற்கு? அந்த ஊழியக்காரரோ அனிதின பாடுகளுக்கு, அனிதின சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இளைப்பாறுதலை சுதந்திரிக்காத நிமித்தம் யாரு கஷ்டப்படுறா? மனை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். ஆக நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு என்ன என்று நினைத்து பார்ப்போம். நமக்கு தேவன் தந்திருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு நம் நிமித்தம் ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் அங்கே இல்லை என்றால் எப்படி இந்த பெரிய சபையில் உள்ள பிள்ளைகளை நாம் சமாதானத்தில் இளைப்பாறுதலை நாம் நடத்த முடியும்? ஒரு சபையுடைய தரம் என்பதோ யாரை பொறுத்தது? ஒரு மெய்யான ஊழியக்காரன் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறிக்கிற ஊழியக்காரனை பொறுத்தே சபையின் தரம் இருக்கும். மறந்து விடாதீர்கள், இங்கு பிரசங்கம் பண்ணுவதோ செய்தி என்பது வேதாகமத்தை வாசித்து கொடுப்பதல்ல. மெய்யான செய்தி என்பதோ, மற்றவர்களுக்கு உணர்வு ஊட்டுகிற செய்தி என்பதோ எங்கிருந்து? வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வருவது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் 30 வருடம் வாழ்ந்தார். 3 வருட வாழ்க்கையில் ஊழியத்தில் அதிவல்லமையாய் பிரசங்கித்தார். ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்படி வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நாம் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இதனோட கடந்து போய் நாம் முதல்ல கேட்டது போல நம்ம வெப்பத்தை அதிகரிக்கிற வேளையில் அதிகமான கழிவுகள் வெளியே போய் அந்த சுத்த பொன்னாக மாறுவது போல் நம்மை ஒரு சுத்த பொன்னாக மாற்றி ஒரு வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஸோ இந்த நாட்களிலாவது நாம் நினைத்து பார்ப்போம். அநேக விதமான தோல்விகள் ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபு, நாம் பழைய ஏற்பாடு பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு எத்தனாக இருந்தவன், தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றினவன். அவன் ஆரானுக்கு போகிறான். அங்கே என்ன நடந்தது? அவன் ராக்கேலை பெற்றுக்கொள்வதற்காக 7 வருடங்கள் பலவிதமான பாடுகள் கஷ்டங்களுடைய கடந்து போகிறான். ஆனால் 7 வருட முடிவில் ராக்கேலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு தோல்வியை சந்திக்கிறான். ராக்கேலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், அது பெரிய ஏமாற்றம். அதுக்கு பிறகு திரும்பவும் 7 வருடங்கள் பலவிதமான பாடுகள், வெயிலிலும் குளிரிலும் நனைந்து அநேக கஷ்டங்களை கடந்து திரும்பி என்ன நடந்தது? ராக்கேலை பெற்றுக்கொண்டான். ராக்கேலை பெற்றுக்கொண்டவன் இன்னொரு கதை தெரியுமா? மிகப்பெரிய ஒரு தோல்வி அதற்கு பிறகு தெரியுமா? ராக்கேலை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை. சுமார் 20 வருடங்கள் ராக்கேலுக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. தோல்விக்கு மேல் தோல்வி. அதற்கு பிறகுதான் அதனோடு அவனை உருவாக்கி ஆண்டு சொல்கிறார். என்ன சொன்னார்? யாக்கோபே, எத்தனாகிய யாக்கோபே, இப்போது நீ சமாதான புருஷன். யாக்கோபுடைய முந்தின வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தது, பிந்தின வாழ்க்கையில் சூரியன் உதைத்தது. முந்தின வாழ்க்கையில் யாக்கோபு தேவனை கனவில் கண்டான். பிந்தின வாழ்க்கையிலோ யாக்கோபு தேவனை முகமுகமாய் காண்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை, தேவனை முகமுகமாய் காண்கிற வாழ்க்கை, நமக்குள் சூரியன் உதைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய கரங்களுக்கு நாம் இடரலாய் இருக்க வேண்டாம். ஆமேன்.